வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னருடன் திடீர் சந்திப்பு. ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தல். புதுவையில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பல் கைது. நீட் தேர்வு தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை எதுவும் தெரிவிக்காதது ஏன்? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. இனி விரிவான செய்திகள். கலால்துறை மூலம் பள்ளி, கல்லூரி, கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வலியுறுத்தியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அங்காளன், சிவசங்கரன், அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் இன்று காலை கவர்னர் மாளிகையில் சந்தித்தனர். பாரதிய ஜனதா அமைச்சர்கள் இதில் பங்கேற்கவில்லை. சுமார் 1/2 மணி நேரம் ஆளுநரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்பொழுது தொகுதியில் வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு கலால்துறை மூலம் பள்ளி, கல்லூரி, குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ரெஸ்டோ பார்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக உள்ளது என பட்டியல் அளிக்கும்படியும், பட்டியல் அளித்தவுடன் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த தகவலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உறுதி செய்தார். இருப்பினும் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை துணைநிலை ஆளுநரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் ஹோட்டலில் கூட்டம் நடத்தினர். அப்பொழுது பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வ கணபதியை அழைத்து தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும், அரசு நிர்வாக பதவியில் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக பெரியகடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அடைத்து வந்தனர். விசாரணையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த விஜய் என்ற ஆடு விஜய், கோவிந்த சாலையை சேர்ந்த செல்வம், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த தணிகைவேல், சக்திவேல் மற்றும் நயினார் மண்டபத்தை சேர்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும், வழக்கு செலவிற்காக தொழிலதிபர்களை மிரட்டி வழிப்பறி செய்ய பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி, வீச்சறிவாள், 4 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளது எனவும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறியுள்ளது என மத்திய அரசின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது இமாலய ஊழல், மாணவர்களின் கனவு தகர்த்தப்பட்டுள்ளது எனவும், எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் ரங்கசாமி இதோடு தனது அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து புரோக்கர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறார். புதுச்சேரி சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் தற்பொழுது உள்ள உள்துறை அமைச்சர் போல் அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை. அவரது துறையில் அவர் கவனம் செலுத்துவதில்லை. காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்ற அவர், புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விடுமுறைகளை மீறி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் எனவும், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை, தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆரோவில் அருகே பழுதான ஆட்டோ மீது லாரி மோதியதில்
ஆட்டோ பின் நின்று கொண்டிருந்த டிஜே ஆபரேட்டர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலை ராவுத்தன் குப்பம் பகுதிகள் நேற்றிரவு சுமார் 11:30 மணியளவில் பழுதாகி நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது லாரி மோதியதில் ஆட்டோ பின்புறம் நின்று கொண்டிருந்த வானூர் டாக்டர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த கோவிந்தன், அவரது இளைய மகன் 19 வயதாகும் டிஜே ஆபரேட்டர் அர்ஜுன் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அர்ஜுனனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் புதுச்சேரி அரசு கால்நடை தீவன மானியம் வழங்க கோரியும் பாரபட்சம் பார்க்காமல் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவாக தீவன மானியம் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் சார்பில் கால்நடை தீவனத்திற்கான மானியம் வழங்கிட கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பலராமன் தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை கண்டன முழக்கமிட்டு கூட்டுறவு பால் விற்பனை நிலையம் எதிரில் கோஷம் எழுப்பினர். புதுவை அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் டிபிடி முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக 75% வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52 விழுக்காடு எனவும் முட்டை ஒன்றுக்கு 565 ரூபாய் என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதங்கள் தீவன மானியம் வழங்கப்படும். இந்த ஆண்டு 1 மாதம் மட்டும் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாண்லே நிறுவனத்தில் 80 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்கள் பால் உற்பத்தி செய்யப்பட்டு பால் வழங்கி வருகின்றோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் 20 விழுக்காடு மட்டுமே பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். தீவன மானியம் 25 விழுக்காடு மூட்டை ஒன்றுக்கு 1080 ரூபாய் விகிதம் 2 மாதத்திற்கு மானியம் வழங்க வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவாக தீவன மானியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து கோஷம் எழுப்பினர். திருபுவனை தொகுதி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்த்தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்த்தொட்டி அமைப்பதற்கு 10,20,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான நிதி அரசு சிறப்பு கூறு நிதி மூலம் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி முதல்வர் பாக்கியலட்சுமி, ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டுறவு சங்கங்களின் பணிபுரியும் சங்க ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட குறுகிய கால கூட்டுறவு சான்றிதழ் பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையின் வழிகாட்டுதலின்படி மாநில கூட்டுறவு ஒன்றியத்திற்கு ஒரு அங்கமான புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் கூட்டுறவு மேலாண்மை பட்டிக பயிற்சி, நகை மதிப்பீடும், தொழில்நுட்பங்கள், கணினி பயன்பாடு, ஆபீஸ் ஆட்டோமேஷன், கணினி அடிப்படை சான்றிதழ் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறது. அதன்படி கடந்த மாதம் நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் என்ற பயிற்சி வகுப்பும், கூட்டுறவு சங்கங்களின் பணிபுரியும் சங்க ஊழியர்களுக்கு குறுகிய கால கூட்டுறவு சான்றிதழ் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு புதுவை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றிய நிர்வாகியும் துணை பதிவாளருமான சாரங்கபாணி சிறப்புரையாற்றினார். வேளாண் இயக்குநரும் கூட்டுறவு முதுநிலை ஆய்வாளருமான மாறன் வாழ்த்துரை வழங்க, முதுநிலை கணினி விரிவாளரும் சிறப்பு அதிகாரி மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான ரங்கநாதன் வரவேற்பு நிகழ்த்தினார். கணினி விரிவுரையாளர் ரமேஷ்குமார் நன்றி உரையாற்ற, சிறப்பு விருந்தினராக புதுவை கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் யஷ்வந்தையா கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பில் தேர்ச்சி அடைந்த 23 மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தனியார் நிறுவன வாடகை கார் ஓட்டுநர்கள் புதுவை நூறடி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் உள்ள தனியார் வாடகை கார் ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டி வருகின்றனர். இந்த நிறுவனம் சமீபத்தில் நிர்ணயித்த வாடகையை குறைத்தது. இதனால் அதிருப்தி அடைந்த வாடகை கார் ஓட்டுநர்கள் கார்களை இயக்கவில்லை. அதே நேரத்தில் நிறுவனத்திடமிருந்து விலகவும் இல்லை. இந்த நிலையில் அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய கார்
புதுவை நூறடி சாலையில் பயணிகளை ஏற்ற வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு கார் ஓட்டுநர்கள் திரண்டு அந்த காரை வழிமறித்து கார் ஓட்டுநரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே அவர் போலீசிற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் அங்கு வந்து கார் ஓட்டுநர்களை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறும்படி கூறி சமாதானப்படுத்தினர். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் இரத்த தான முகாம் ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு காவலர் பயிற்சி பள்ளி SP ரங்கநாதன் தலைமை தாங்கினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பரிசோதனை செய்து பின்பு இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்த தான முகாமில் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இன்ஸ்பெக்டர்கள் பங்கஜ் ரகுபதி முன்னிலை வகித்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை காவலர் பயிற்சி பள்ளி போலீசார் செய்திருந்தனர். புதுச்சேரி நரிக்குறவர் குடும்பத்திற்கு 70,000 ரூபாய் மதிப்பிலான வீடை கட்டி கொடுத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் வசிப்பவர்கள் பாபு வெண்ணிலா தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நரிக்குறவர் குடும்பத்தினர் புதுச்சேரி கடற்கரை சாலைகள் மணி விளையாட்டு பொருட்களை விற்று வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வீட்டு ஓலை குடிசையில் இருந்த நிலைகள் வீடு முழுவதும் பழுதடைந்து வசிக்க முடியாத அளவு இருந்தது. இதையறிந்த சமூக ஆர்வலர் அருண் தனது முயற்சியில் சிறிய அளவிலான வீட்டை கட்டித்தர ஒப்புக்கொண்டு தனது நண்பர்கள் உதவியுடன் 70,000 ரூபாய் மதிப்பில் தகரங்களை கொண்டு சிமெண்ட் வீடு கட்டி கொடுத்து அதனை இன்று அவர்களுக்கு வழங்கினார். இதை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். குருமாம்பேட் பகுதியில் அமைத்துள்ள சாராய கடையை ஏலத்தில் எடுக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளது. குடியிருப்பு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான சாராய கடை உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாராய கடைக்கு குடிக்க வரும் நபர்கள் குடித்துவிட்டு அங்கிருக்கும் வீதிகளில் துணிகளின்றி படுத்து தூங்குவதாகவும் அதேபோல் இரவு நேரங்களில் குடியிருப்பு வாசிகளின் கதவுகளை தட்டி எழுப்பி தங்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்க வேண்டுமென தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் கடந்த 3 வருடங்களாக முதலமைச்சர் தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து வந்துள்ளனர். தற்பொழுது நாளை சாராய கடைக்கான ஏலம் விடப்பட்ட உள்ளது. இந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து முதலமைச்சர் அமைச்சர் தலைமை செயலருக்கு மனுக்கள் கொடுத்துள்ளனர். இதனிடையே சாராய கடையை அப்புறப்படுத்த வேண்டும், நாளை நடைபெறும் ஏலத்தில் எந்த பகுதியில் இருக்கும் சாராய கடையை ஏலத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் கருப்பு கொடிகளை கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அப்படி தங்கள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகம் முன்பு மீனவ பெண்கள் மீன் அங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ள மார்பிள்ஸ் கல்லை மாற்றி அமைத்து தரக்கோரி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடு அருகே உள்ளது. இங்கு மீன்பிடி தான் முக்கிய தொழிலாக விளங்குகிறது. மீன்கள் விற்பதற்கு இந்திரா காந்தி நகராட்சி மீனங்காடி இங்கே வருகிறது. இதனை மண்டல நிர்வாக அலுவலகம் சீரமைத்து வருகிறது. இங்குள்ள தரை அனைத்தும் மார்பிள்கள் கொண்டு மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் மீன் விற்க வரும் பெண்கள் தவறி விழுவதாகவும் பொதுமக்கள் கீழே விழுந்து காயமடைவதாகவும் குற்றம் சாட்டி உடனடியாக மார்பிள்ஸை மாற்றி வழுக்காத தரையை அமைக்க கோரி மீனவ பெண்கள் மீன் அங்காடியிலிருந்து மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பு மீன்களை வைத்து விற்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரம் போராட்டம் நீடித்த நிலைகள் ஏனாம் நகராட்சி ஆணையர் கந்தவள்ளி ராமகிருஷ்ணா அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது தரையை மாற்றி தருவதாகவும் மீன் அங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாகவும் உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் பாவலர் தமிழ் மாமணி எழுதிய வள்ளலாரின் உயிர் இரக்க கோட்பாடு எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் பாவலர் தமிழ்மணி எழுதிய வள்ளலாரின் உயிர் இரக்க கோட்பாடு நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேலனார் தலைமை தாங்கினார். கோதண்டபாணி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கலந்து கொண்டு நூலினை வெளியிட வள்ளலார் திருத்தொண்டர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். நூலின் ஆய்வுரையை சீனு வேணுகோபால் விளக்கி பேசினார். வேல்முருகன், கணேசன், சீதாலட்சுமி, கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூலாசிரியர் தமிழ்மணி ஏற்புரையாற்ற இறுதியாக கலைமாமணி இளமுருகன் நன்றி கூறினார்.
விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் புரவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு அச்சகத்தில் தலைமை பிழை திருத்தனராக பணியாற்றிய மேகராஜுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. 36 வருடம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பாக்குமுடியான்பட்டில் அமைந்துள்ள அரசு அச்சகத்தில் தலைமை பிழை திருத்தனராக பணியாற்றி 30/6/2024 அன்று பணி ஓய்வு பெற்ற ஏடி மேகராஜுக்கு பணி பாராட்டு விழா அரசு அச்சக வளாகத்தில் இனிதே நடைபெற்றது. விழாவிற்கு அச்சக உதவி இயக்குனர் விஜயகுமார் தலைமை தாங்க விழாவில் வழக்கறிஞர்கள் லெனின் துரை, திருமார்பன், TK ராஜா, பேராசிரியர் இளங்கோவன், தலித்சேனா திருஞானம், ராமசாமி, இன்பசேகர், ராமசாமி மற்றும் சார்பு செயலர் கார்த்திகேசன், காவலர் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். ஏராளமான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேகராஜ் புதுச்சேரி அரசிதழில் பணி செய்த காலங்கள் சிறப்பான காலங்கள். அரசிதழின் முக்கியத்துவம் அனைவருக்கும் அறிய வைத்து பணி செய்தார் என பாராட்டப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு அச்சக தொழில் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி வழங்கி பாராட்டுகளை பெற்றுத் தந்தனர். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபுவின் பிறந்த நாளையொட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வழங்கப்பட்டது. முன்னதாக காலையில் பாக்குமுடையான்பேட் முத்து மாரியம்மன் கோவில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டது. அதன் பிறகு பெண்களுக்கு இலவச சேலை, பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ACCயின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாநில நிர்வாகிகள் திருமுருகன், தனுசு, இளையராஜா, சந்திரிகா, பாபுலால், மோகன்தாஸ், ராஜேந்திரன், ராஜ்குமார், ஊசுடு செந்தில், வேல்முருகன், ஆறுமுகம், ரவி, தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜம்புலிங்கம், மன்னாத்தன், குருசாமி, சந்துரு, கலிகப்பெருமாள், கதிரவன், செல்வன், குணாலன், பாலன், வெங்கட் பிரதாப் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சார்பில் ஆனைமுத்து நூற்றாண்டு பிறந்த நாள் துவக்க விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தன்னுரிமை கழகம் சார்பில் பேரறிஞர் ஆனைமுத்து நூற்றாண்டு பிறந்தநாள் துவக்க விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமை தாக்க சமூக நீதி பேரவை தனராமன், முனைவர் இளங்கோ, தமிழர் கள வழக்கர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா மற்றும் தன்னுரிமை கழக நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறையில் பணிபுரிந்த 2 சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடல்நிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குனர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஆதி திராவிட நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் வில்லியனூர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா 2 விடுதிகளில் நடைபெற்றது. விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதல்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 91 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னருடன் திடீர் சந்திப்பு. ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தல். புதுவையில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பல் கைது. நீட் தேர்வு தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை எதுவும் தெரிவிக்காதது ஏன்? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. குருமாம்பேட் பகுதியில் சாராய கடையை அகற்ற கோரி பெண்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம்.
ஏனாமில் மீனவர்கள் நூதன போராட்டம். மீனங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ள மார்பிள்ஸை அகற்ற கோரி போராட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.